அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புத்தகம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் ஒரு பிரசித்தி பெற்ற புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அந்த புத்தகம் என்ன புத்தகம்னு பார்த்தீங்க அப்படின்னா, த சீக்ரெட் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் ரோண்டா பைன் என்பவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம். இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லலாம். பல அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள், பல வல்லுநர்கள், பல ஜீனியஸஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே விஷயத்தை பற்றி எல்லாரும் ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது எப்படி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைவது எப்படி, டு கெட் வாட் யூ வாண்ட், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் புக் என்றால் இந்த புத்தகத்தை சொல்லலாம். இந்த புத்தகத்துடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, எண்ணமே வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்தே தீரும். யூ ஆர் வாட் யூ திங்க் யூ ஆர் என்று சொல்வார்கள். அதுதான். நீங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களால் அது முடியும். வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அது உங்களால் முடியும். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நோயற்றவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அது உங்களால் முடியும். நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மேனாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அது கண்டிப்பாக உங்களால் முடியும். அதற்கு முக்கியமான விஷயமாக முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கை. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை உடைய பிரதிபலிப்பு அப்படின்றாங்க. உங்களுடைய எதிர்காலத்துடைய பிரதிபலிப்பு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுவாக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கருத்தை முன்வைக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த கருத்தை சொல்லும் பொழுது, இப்போ இல்லை, ஒரு 200-300 வருடங்களுக்குலேருந்து அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்தை சொல்கிறாங்க. சீக்ரெட் அப்படின்றாங்க. என்ன சீக்ரெட்? சீக்ரெட் என்பது உங்களுடைய எண்ணம், அதுதான் சீக்ரெட். ஸோ அந்த எண்ணத்தை எப்படி உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு பலர் சொல்லக்கூடிய அந்த வித்தைகளை, எப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை, உங்களோட எண்ணத்தை ஒருமைப்படுத்த வேண்டும். இது மெடிடேஷனோ இதுவோ கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கார் பிடிக்குது, நீங்கள் ஒரு பெரிய கார், ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காரை ஓட்டுறது போல் இமேஜின் பண்ணுங்கள். அந்த காரில் உட்காந்து உங்கள் கைகள் அந்த ஸ்டியரிங் வீலை பிடிப்பது போல் விஷுவலைஸ் பண்ணுங்கள். கனவு காணுங்கள் என்கிறார்கள். உங்கள் கனவு நிஜமாகும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை முன்வைக்கிறார். இந்த புத்தகத்தை படிப்பது அப்படின்னா அப்படியே ஒரு நாவல் மாதிரி அப்படியே அட் ஸ்ட்ரெச்சில் படிச்சிடக்கூடாது அப்படின்றாங்க. சரி, அட் ஸ்ட்ரெச் நீங்கள் படித்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கருத்துக்களை படிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு கருத்தும் உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கை மாற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே நம்முடைய பெரிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், விஞ்ஞானி, இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்துல் கலாம். அவரே என்ன சொன்னார்? கனவுகள் உங்கள் வாழ்க்கையை மேம்பட செய்யும், கனவு காணுங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் இந்த புத்தகம் ஒரு பல இடங்களில் பல விஷயங்களில் இதை சொல்கிறது. அதுதான் இந்த புத்தகத்துடைய ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சீக்ரெட்டுன்னு இந்த புத்தகத்தில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாராலும் எல்லா நேரத்திலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுருக்கீங்க, அதுக்காக இந்த புத்தகம் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, fragments of a great secret have been found in the oral traditions, in literature, in religions and philosophies throughout the centuries. இதற்கு முன்னால் இதை பற்றி பல இடங்களில் பல மதங்களில் சொல்லியிருக்காங்க, பல தத்துவ அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, பல இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காங்க, பல இலக்கியவாதிகள் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் இங்கே தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பல விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தி சீக்ரெட் டு மனி, எப்படி நாம் விரும்பிய ஒரு ஃபைனான்ஷியல் லெவலை அடைவது அப்படின்றதுக்கு அந்த சீக்ரெட் டு மணின்ற அந்த சாப்டரில் முதல்ல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் இட் கேன் அச்சீவ். உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம் எதை உருவாக்குகிறதோ அதை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். ஸோ அந்த தொடர் எண்ண ஓட்டம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா நேர்மறையான மாற்றங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ். அதே போல் நெகட்டிவ் தாட்ஸை பற்றியும் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டாம் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி நினச்சிங்கன்னா அதுதான் நடக்கும். ஐயோ எனக்கு இப்படி ஆகிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது, ஐயோ இப்படி போயிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் போயிடுவீங்க நீங்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வாங்க, நெகட்டிவிட்டியை ஓரம் தள்ளிடுங்க. வாட் யூ ரெசிஸ்ட் பெர்சிஸ்ட்ஸ்
எது வேண்டாம் 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 என்று நினைக்கிறீர்களோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதை வேண்டும் 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 என்று நினைக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். ஸோ நீங்கள் வேண்டாம்னு ஒன்று நினைக்கிறீங்க, அந்த எண்ணம் அதை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. இதுதான் நம்முடைய எண்ணங்களுடைய சக்தி. எல்லார்கிட்டையும் அந்த சக்தி இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களுடைய சக்தி அது. அந்த சக்தியை நீங்கள் சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை செய்தால் போதும் அப்படின்றத வந்து அற்புதமான முறையில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு அடிப்படை கோட்பாடு இருக்கிறது. அது என்ன கோட்பாடு அப்படின்னா, இதை வந்து என்னவா சொல்கிறாங்கன்னா, the law of attraction. இந்த law of attractionனா என்ன? நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேரும் அப்படின்றாங்க. அதற்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. என்ன உதாரணத்தை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் என்ற அந்த அறிஞர் சொல்கிறாரு, we live in a universe in which there are laws, just as there is a law of gravity. If you fall off a building, it doesn't matter if you are a good person or a bad person, you are going to hit the ground. In the same way, the law of attraction is a law of nature. It is as impartial and impersonal as the law of gravity. It is precise and it is exact அப்படின்றாரு. எப்படி ஒரு மாடியிலேருந்து ஒருத்தர் தவறி விழுந்துட்டாலோ குதிச்சிட்டாலோ வழியே இல்லை, கீழே தான் விழணும். நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ, நல்ல விஷயங்களை செய்திருக்கிறீர்களோ கெட்ட விஷயங்களை செய்திருக்கிறீர்களோ அது முக்கியம் அல்ல, கீழே விழுந்துருவீங்க. அதே போல தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதுவரை என்ன செய்திருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்களை மாற்றினீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது போல் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. எல்லா கருத்துக்களும் எதை மையமாக சுற்றி வருகிறது அப்படின்னா, நினையுங்கள், எண்ணி பாருங்கள், உருவகப்படுத்துங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சாதிக்க முடியாத விஷயங்களே இந்த உலகத்தில் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக நிகழும். தி சீக்ரெட் டு மனி என்றதை பற்றி ஒரு டாபிக் இதில் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய இருக்கிறது என்று நம்புங்கள், கண்டிப்பாக நிறைய உங்களை வந்து சேரும் அப்படின்றாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமாக ஜேம்ஸ் ரே என்று ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, so many times people say to me, I'd like to double my income in the next year, but then you look at their actions and they are not doing the things that are going to make that happen. They'll turn right around and they'll say, I can't afford that. Guess what? Your wish is my command. உங்களால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. Your wish is my command. உங்களுடைய எண்ணம் என்னவோ அப்படி தான் நடக்கும். நீங்கள் என்னால் முடியாதுன்னு நினச்சிங்க, நான் முடியாது. என்னால் முடியும், அதை வாங்கணும், அதை வாங்க வேண்டும், அதை வாங்குவேன், அது என் கையில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் உருவகப்படுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக அது நடக்கும். அதே இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் I can't afford it have passed your lips. Your power to change this is now. Change it with I can afford that. என்னால் முடியும், I can buy that. என்னால் வாங்க முடியும். Say it over and over. திருப்பி திருப்பி சொல்லுங்கள். என்னால் முடியும், என்னால் வாங்க முடியும் என்பதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள். Become like a parrot. கிளி பிள்ளை சொல்வதை போல சொல்லுங்கள். For the next 30 days, make it your intention that you are going to look at everything you like and say to yourself, I can afford that. I can buy that. As you see your dream car drive past, say, I can afford that. As you see clothes you love, as you think about a great vacation, say, I can afford that. As you do this, you will begin to shift yourself and you will begin to feel better about money. You will begin to convince yourself that you can afford those things. And as you do, the pictures of your life will change. எது வேண்டுமோ, எதுவாக இருந்தாலும் சரி, என்னால் முடியும், அது எனக்கு வேண்டும், அதை என்னால் வாங்க முடியும்னு நம்புங்க. அதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய எண்ணங்களிலே சொல்லிக்கொண்டே வாருங்கள். வாயை விட்டும் சொல்லலாம். உங்களுடைய எண்ணத்தில் சொல்லி, என்னால் முடியும், என்னால் வாங்க முடியும், அது எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த கார் எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த பங்களா எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த சட்டை எனக்கு பிடித்திருக்கிறது, அந்த வாட்ச் எனக்கு பிடித்திருக்கிறது, என்னால் வாங்க முடியும், அந்த நகை எனக்கு பிடித்திருக்கிறது, என்னுடைய கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும், என்னால் வாங்க முடியும், ஐ கேன் அஃபோர்ட் தட், என்னால் இயலும், என்னால் முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி பாருங்கள். உங்களை கண்டிப்பாக அது வந்து அடையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த புத்தகத்துடைய ஒரு கோட்பாடு. நம்பிக்கை. உலகத்தை நம்புங்கள், இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சக்தியை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கையை வந்து, இந்த கையை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாதது மாதிரி தெரியும். ஆனால் இதை ஒரு மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரத்தம் ஓடுது, அணுக்கள், நியூரான்ஸ்
டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு அந்த எனர்ஜி இருக்குது. இதே எனர்ஜி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த எனர்ஜி வந்து நீங்கள் இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்னும் பொழுது அந்த எனர்ஜி உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ சொல்லுங்கள், உங்கள் எண்ணத்துக்கும் அந்த எனர்ஜி இருக்குது, உங்களுடைய தாட்ஸுக்கு அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லாரும் படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் டெய்லி படிங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், எப்படிப்பட்ட மாற்றங்களை இது உருவாக்குகிறது என்பதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.